ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா, பூரி கிழங்கு தான் குக் பண்ணி காமிக்க போகிறேன். ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு வித் பூரி. வாங்க இப்போ பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடவுள் பருப்பு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போடணும். சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போடணும். இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். பொன்னிறமாக வதக்கிக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வச்சுருக்க பச்சை மிளகா காரமாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துருவின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக்காக விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க 3 உருளைக்கிழங்க நம்ம குருமாவோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தோம் அப்படின்னா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இந்த 3 கிழங்குக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் பூரி கிழங்குக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும் குருமா அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்க வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த கடலை மாவு போட்ட பச்சை வாடை இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா பூரி கிழங்கு ரெடி. இப்போ வாங்க பூரி போட்டுடலாம். தேய்ச்சி வச்ச பூரியை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பூரியை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். பூரியும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பூரி கிழங்கு வித் பூரி சாப்பிட்றதுக்கு ரெடி. வாங்க இப்போ பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். பூரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரி கிழங்கு ப்ளஸ் தேங்காய் சட்னி, இது 3ஓட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பூரிக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் செஞ்சு காமிச்சிருக்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஆல். டாட்டா, பை பாய்.